அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 7 மே 2026 தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பெரிய அளவு நியூஸ் செய்திகள் இல்லை. இன்னும் ஆட்சி அமைக்காததுனால நமக்கு இன்னும் அந்தளவுக்கு தமிழ்நாடு அளவில் செய்திகள் இல்லை. ஸோ ஹெட்லைன்ஸுன்னு பார்க்கும்போது தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று காங்கிரஸ் ஜாயின் ஆகிட்டாங்க. சரியா, ஆல்ரெடி 107 இடங்கள் இருக்கக்கூடிய தாவேக கட்சியில் இப்போ காங்கிரஸ் வந்ததில் 112 ஆகிடுச்சு. ஸோ 112 போது இன்னும் ஒரு 6 இடங்கள் தேவை இல்லையா? ஸோ அது யார் யார் கொடுக்க போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி பார்ப்போம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா சென்ட்ரல் லெவலில் ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வியை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கலைப்பு ஆளுநர் ஒப்புதல். ஸோ இது வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு ஆட்சி முடியும் போது அந்த சட்டப்பேரவையை கலைச்சிருவாங்க. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய 16வது சட்டப்பேரவை மே 10 முடியுது. ஓகே, ஸோ மே 10 கலைச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்க பதவி இருக்கும்போது 17வது சட்டப்பேரவை சைன் பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் எப்போது சட்டப்பேரவை கூடும் அந்த டேட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, அந்த பதவியில் ஏற்றதுக்கப்புறம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா வியட்நாம் $25 பில்லியன் வர்த்தக இலக்கு, 13 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ வியட்நாமுடைய அதிபர் அந்த பிரதமர் வந்திருக்காரு. அவர் இப்போ தான் ரீசெண்டாக பதவி ஏற்றிருந்தார் இல்லையா, டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இவர் பார்த்திங்கன்னா இப்போது இந்தியா வந்திருக்காரு. இந்தியா நிறைய எம்ஓஎஸ் சைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டெக்னாலஜிஸ் லைக் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆகட்டும், மெடிசன்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஓகே, கல்ச்சரல், டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாமே. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, யூபிஐ, அதையும் அவங்களுடைய வியட்நாமுடைய அவங்களுடைய ஒரு விரைவு பரிவர்த்தனை அமைப்பு முறையை விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்கள்தான் நம்மள்தான் மர்ச் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பேங்கிங்க்கு, இது அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே, அதையும் நம்மள்தையும் இணைச்சிருவாங்க. இதோட இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இலக்கு பார்த்திங்கன்னா $25 பில்லியன். ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா ஸோ நேற்று ஆப்ரேஷன் சிந்தூருடைய ஒரு நினைவு கூறத்தக்கது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. நமக்கு கண்டிப்பாக அதில் இருந்து ஏதாச்சும் கேள்விகள் வரலாம். ஓகே, அடுத்து வந்தோம்னா வேறு ஏதாவது பெருசாக செய்திகள் இல்லை இன்றைக்கி. அவ்வளோதான் இன்றைக்கி எந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம். தேங்க்யூ.